இந்த உலகத்தோட மிக விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆச்சரியத்தோட பார்ப்போம். அது போல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும். உலகத்தோட மிக விலை உயர்ந்த பொருட்கள் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விலை உயர்ந்தது அப்படின்னாலே நமக்கு தங்கம், வைரம், பெரிய பங்களா, லக்ஸுரி காரு, அது மாதிரி டாப் லெவல் திங்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் சில பொருட்களோட விலையை கேட்டாலே இதுக்கெல்லாம் இவ்வளோ பணமா அப்படின்னு வாயை பிளந்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்களும் அதே தான் பண்ண போகிறீங்க. வணக்க மக்களே, நான் தான் உங்கள் தாய்மானவன். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல பல பேருக்கு தெரியாத ஒரு பொருளை பற்றி பார்ப்போம். நீ அப்படி வரியா? அதுதான் ஆன்டி மேட்டர். உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா விஞ்ஞானிகள் சொல்கிறது இந்த ஆன்டி மேட்டர் தான். இதோட 1 கிராம் தயாரிக்க கோடிக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊரில் வாங்க போனால் இஎம்ஐ இருக்கா அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா உலகத்திலே யாராலும் அதை சாதாரணமாக வாங்க முடியாது. அடுத்து என்னன்னா கலிஃபோர்னியம். இது ஒரு அரிய வகை கதிரியக்க தனிமம். மருத்துவத்துறையிலையும் அணுசக்தி ஆராய்ச்சியிலையும் பயன்படுத்தப்படுது. இதோட 1 கிராம் பல கோடி டாலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா சர்க்கரை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வச்சுருந்தா சர்க்கரையை விட இதை கவனமாக பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ விலை அதிகம். நெக்ஸ்ட்டு வைரம். பல பேர் உலகத்தில் விலை உயர்ந்தது வைரம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வைரம் முதலிடத்துல கூட இல்லை. இருந்தாலும் சில அரிய வகை வைரங்களோட விலை இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை தாண்டும். இன்னொரு சூப்பரான விஷயம் கூட இருக்குது, குங்குமப்பூ. இதான் உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த மசாலா பொருள். 1 கிலோ குங்குமப்பூ தயாரிக்க ஆயிரக்கணக்கான பூக்கள் தேவைப்படுது. அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மா கூட பிரியாணியில் கம்மியாக போடுவாங்க. அதிகமாக போட்டால் பிரியாணி விலை தங்க விலையோட போட்டி போட ஆரம்பிச்சிடும். அடுத்தது காண்டாமிருக கொம்பு. சில நாட்டில் சட்டவிரோதமாக அதிக விலைக்கு விற்கப்படுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்காக காண்டாமிருகங்களை வேட்டையாடுறாங்க. இது வனவிலங்குகளுக்கு பெரிய லைஃப் த்ரெட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரியான பொருள் வாங்குறதோ விற்கிறதோ அல்லது சப்போர்ட் பண்ணுறதோ ரொம்ப தவறான விஷயம். அது தவறான விஷயம் மட்டும் இல்லை, தண்டனைக்குரிய விஷயங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். இந்த உலகத்தில் ரொம்ப விலையுயர்ந்த பெயிண்டிங் ஒன்று, அதுதான் லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச சாவிடர் முண்டி. இது ஏலத்தில் 100கணக்கான மில்லியன் டாலர் விற்கப்பட்டுச்சு. நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைஞ்ச படத்தை சுவரில் மாட்டுவோம். ஆனால் இந்த பெயிண்டிங்கை சுவரில் மாட்டுறதுக்கு முன்னாடி இதை பாதுகாக்கிறதுக்கு தனி ரூமே கட்டணும். நம்மளுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விலையுயர்ந்த பற்றி தான் அது. அது ஒன்றும் இல்லடா, அதான் நேரம். ஆமாம், நேரமும் விலையுயர்ந்த சொத்து தான். இழந்த பணத்தை திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், இழந்த பொருளை திரும்பி வாங்கிக்கலாம். ஆனால் நேரத்தை இழந்தால் எந்த பணத்தாலும் வாங்க முடியாது. அதனால தான் உலகத்தோட ரொம்ப பெரிய மனிதர்கள், வெற்றியாளர்கள், இப்படி எல்லாரும் நேரத்தை ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே தங்கம், வைரம், அப்புறம் அரிதாக கிடைக்கிற தனிமங்கள் மட்டும் இல்லை. நம்மளோட உடல்நலம், நம்மளோட குடும்பம், நம்ம அறிவு, நம்மளோட நேரம், இப்படி எல்லாத்தோட மதிப்பும் எந்த பணத்தாலும் அளக்க முடியாது. ஸோ உலகத்தோட விலை உயர்ந்த பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான செல்வங்களை மதிப்பதும் ரொம்ப முக்கியமே. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஷேரு. இந்த இன்ஃபர்மேஷன் எது உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டாக எழுதிருங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.